கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்துவமாக. அவர் அதிசயர், அவர் அற்புதர், அவர் நல்லவர். கடந்த வாரத்திலே நம்மளை காத்து வழி நடத்தினார் அல்லவா? இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மளை இன்னுமாக வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 100 இப்படியாக சொல்லுகிறது: பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களின், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில வீடுகளிலே நாங்கள் கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட எங்களுடைய நாவுகளை திறந்தது, எங்களுடைய இருதயத்தை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் என்று சொல்லி நம்ம இருக்கிற இடங்களிலே சப்டைட்டில்ஸ் இருக்கு. என்னோடு கூட நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவருடைய வசனத்திற்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். And I pray that the word of God will encourage us and lift us up. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆதரவாக பலனாக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 30 ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மளை இன்னமாக நடத்தி செல்ல போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The title of my sermon, Only You, O Lord. ஓ கர்த்தாவே நீர் மாத்திரம், ஓ கர்த்தாவே நீர் மாத்திரம் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கென்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹalleluya கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். As I was reading the entire book of Psalms, it was such a blessing for me. Psalms 30 இது ஒரு லெக்சரரி ரீடிங்காக இருக்கிறது. ஈஸ்டர் நாளுக்கு 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஓ கர்த்தாவே நீர் மாத்திரம் என்று சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கென்று கர்த்தர் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு என்று நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மளை நிச்சயமாக நடத்தி செல்வார் என்று. ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் விசுவாசித்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை காண்போம். பிரியமானவர்களே, ஹalleluya. தேவனுடைய வசனம் நமக்கு ஹalleluya தீபமாக, வெளிச்சமாக, நமக்கு ஆறுதலாக, பலனாக, நம்பிக்கையாக, விசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே உங்களுடைய வேதத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டால் என்னோடு கூட நீங்கள் இணைந்து கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆறுதலாக, பலனாக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 30 நாம் பார்க்கும்போது இதை நான் வாசித்து பிறகு விளக்கங்களை சொல்ல பிரசங்கிக்க நான் விருப்பப்படுகிறேன். ஆகவே ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்துக்காக நன்றி. மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலே பிழைப்பான் என்று சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாள் உங்களுடைய செய்தியை கொடுக்க கிருபை தந்ததுக்காக நன்றி. பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறதுக்காக நன்றி. பேசும் கர்த்தாவே, அடியேன் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 30 வசனம் 1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் மிகவும் உறுதியாக இருக்கிறார். கர்த்தரை போற்ற வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயம் உறுதியாக இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தரை போற்றுவோம் என்று சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரை மற்றவர்கள் காணும் அளவுக்கு அவரை போற்ற வேண்டும். கர்த்தரை நம்முடைய சூழ்நிலைக்கு மேலாக, பிரச்சனைக்கு மேலாக, கஷ்டங்களுக்கு மேலாக, துக்கங்களுக்கு மேலாக அவரை வைத்து அவரை நாம் போற்ற வேண்டும் என்று அர்த்தமாய் இருக்கிறது. நாம் கர்த்தரை போற்றினோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது அவரை நாம் நன்றி இருதயத்தோடு நினைவு கூறுகிறோம். இட்ஸ் a heart of gratitude. அது ஒரு நன்றி செலுத்துதல். அது என்ன காண்பிக்கிறது என்றால், நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று காண்பிக்கிறது. மட்டுமல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்று, அவரை அப்ரிஷியேட் பண்ணுகிறோம் என்று காண்பிக்கிறது. அதுதான் போற்றுதல். டு எக்ஸால்ட் த லார்ட் இஸ் திஸ். இவைகள் எல்லாம் முக்கியமானவைகளாக இருக்கிறது பிரியமானவர்களே. And it is important for us to exalt the Lord our God. And that's what the psalmist is doing here. I will exalt you, O Lord. I will exalt you, O Lord. அவர் அவருடைய ஆத்மாவிடத்தில் அவர் உறுதியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை போற்ற வேண்டும் என்றால் சில நேரங்களிலே, பல நேரங்களிலே காரணம் இருந்தால் அது நமக்கு ஊக்குவிக்கும். We need to have a reason to exalt the Lord. And the psalmist had lots of reasons. அநேக
காரணங்கள் இருந்தது. He had a lot of backup, a lot of reasons, motivations for him to praise the Lord. மூன்று விஷயங்களிலே, இந்த மூன்று வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். Firstly, the Lord had prevented enemies from overwhelming David. ஆண்டவர் காத்துக்கொண்டார், தாவீதை காத்துக்கொண்டார். யாரிடத்துல இருந்து காத்துக்கொண்டார் தெரியுமா? தாவீதுக்கு எதிரிகள் இருந்தார்கள். அந்த எதிரிகள் தாவீதை தாக்காதபடி ஆண்டவர் காத்துக்கொண்டார். God is our preventer. God prevented the enemies from overwhelming David so that David would fall down to the depths. ஆழங்களில் அவன் போகிறதுக்கு எதிரிகள் அவனுக்கு முன்பதாகவே பின்பதாகவே இங்கும் அங்குமாக வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டார். Prevented. The Lord prevented. And so David is exalting the Lord because God prevented the enemies from overwhelming him. Secondly, the Lord had healed David. தாவீதை தேவன், கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்தினார் என்று சொல்லி தாவீது அந்த வியாகுலமான, பலவீனமான, சுகவீனமான நேரத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்துல அவன் உதவிக்கு அவன் கதறும்போது தேவன் என்ன செய்தார்? சகாயராய் வந்து சுகத்தை அவர் இலவசமாக வழங்கினபடினால தாவீது கர்த்தரை போற்றுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஹல்லேலூயா. Thirdly, மூன்றாவது, the Lord saved David from the pit. தாவீதை தேவனாகிய கர்த்தர் அந்த குழியினின்று ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படியாக செய்தபடினால பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணின தேவனை தாவீது நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு தாவீதை காத்தார். அப்படிப்பட்ட தேவனாக கர்த்தர் தாவீதுனுடைய வாழ்க்கையில இருந்தபடினால தாவீதுக்கு மோட்டிவேஷன் இருந்துச்சு. David was motivated more reasons that he could know in his life that God has been faithful to him. Hallelujah. அவன் குழியில போக வேண்டியதா இருந்தது. அந்த உளையான சேற்றிலே அவன் போக வேண்டியதா இருந்தது. அவன் அழிவுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஆனால் தேவன் தாவீதுனுடைய வாழ்க்கையினுடைய கட்டங்களிலே வந்தது நிமித்தமாக தாவீதுக்கு பல வகையில ஆண்டவர் விடுதலையும் சுகமும் பாதுகாப்பும் ஆண்டவர் கொடுத்தபடினால தேவனுடைய கரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய நாவை திறந்து கர்த்தரை போற்ற, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க கிருபை வழங்கப்பட்டது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம்! தாவீது எவ்வளவு நல்லவர் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்தவராக அவர் காணப்பட்டதுனால அவருடைய இருதயம் முழுமையாக கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. The Lord, David gave himself to the Lord. He exalted the Lord. And that is a wonderful thing, my dear brothers and sisters. நான்காவது ஐந்தாவது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். Hallelujah. In verse 4 and 5, sing to the Lord, you saints of his, praise his holy name. ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்தி விடுவித்து காத்து ரட்சித்ததனால தாவீது இப்ப என்ன செய்யறார் தெரியுமா? தாவீது மற்றவர்களை அழைக்கிறார். இந்த தேவனை பரிசுத்தவான்கள் ஆராதிக்குமாறு தாவீது அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். He issues a rallying call to the followers, to the saints of his. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். Hallelujah. Praise him, saints of his. We are the people were invited to praise his holy name. Hallelujah.
நம்மை ஆராதனையிலே நடத்துகிறவர்களை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. It is something, a lesson that we all need to learn. நம்மை ஆராதனையில கர்த்தரை துதிக்கிற நடத்துகிறவர்களை நாம் மறந்து விடவே கூடாது. போதகர்கள் இருக்கிறார்கள், சபையினுடைய ஆராதனை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், லே ரீடர்ஸ் இருக்கிறாங்க. மறந்து விடவே கூடாது. தெரியுமா காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள், சோர்வுகள், அசதிகள், ஏமாற்றங்கள் பல இருந்த பொழுதிலும் அவர்கள் என்ன செய்யறாங்க? முன் வந்து மற்றவர்களை, பரிசுத்தவான்களை என்ன சொல்றாங்க? தட்டி எழுப்புறாங்க. கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. David had lots of troubles in his life, personal lifeல, family lifeல. தேசத்தையே அவர் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ராஜாவாக இருந்தார். எதிரிகள் இங்கும் அங்குமாக இருந்தார்கள். ஆயினும் அவர் கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே வாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை வாருங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை போற்றுங்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை விட தேவனை கண்டதுனால மற்றவர்களை ஆராதனை நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். That is a true leader, true worshipper of God. David found motivation in God himself. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருடைய தயவை அவர் அறிந்து கொண்டார். அந்த மோட்டிவேஷன் பாருங்க, ஜனங்களை அப்படியாக கர்த்தருக்கு நேராக ஆராதிக்கிறது நடத்துகிறார். கர்த்தருடைய தயவை தாவீது அறிந்து கொண்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Does God get angry? ஆண்டவருக்கு கோபம் வருமோ? பதில் சுலபம். கோபம் வரும். ஆனால் அவருடைய கோபம் நீடிட்டு இருக்காது. அவருடைய இரக்கம் நீடிட்டு இருக்கிறது இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். We do not undermine the character of God that he gets angry and things don't work out the well that he wants to, the way that he wants to. But at the same time, the Bible says that his favor is for a lifetime. கோபம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் அவருடைய தயவு, இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். கர்த்தரை எரிச்சல் படுத்த கூடாது, அதே சமயத்துல அவருடைய தயவை அலட்சியப்படுத்தக்கூடாது. Never take for granted God's favor in our lives. இந்த லைஃப் டைம் ஆஃப் ஃபேவர்ல நம்ம இருக்கிறோம். கிருபையின் காலங்களிலே நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? We must find ways to praise him, find ways to sing to him, find ways to exalt him. தயவின் காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுமாறு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக அதே வசனத்தினுடைய பிற்பாலினுடைய வசனம் அருமையான ஒரு வசனம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். Weeping may remain for a night, but rejoicing comes in the morning. Hallelujah. Beloved brothers and sisters, weeping is not anti-sins. அழுகிறது, அழுகை ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு தவறான காரியம் அல்ல. அழுகை முக்கியம். அழுகை இருக்கும், ஆனால் காலத்திலே அழுகை போய் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? களிப்பு உண்டாகும் என்று சொல்லி. The Christian life is not exempt from tears. கண்ணீரை உண்டாக்கினவர் கர்த்தர், உணர்ச்சிகளை கொடுத்தவர் கர்த்தர். In the Bible, the book of Lamentations is still there. புலம்பலின் புத்தகம் வேதத்தில் இருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் வேதத்தில் இருக்கிறது. வாழ்க்கையை குறித்து, சூழலை குறித்து தயங்குகிறவர்கள், கலக்கம் அடைகிறவர்கள் வேதத்தில் இருக்கிறது. Lament is a human expression of our emotions. We should not suppress it. புலம்பல், அழுகை நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான உணர்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதை அமிழ்த்தி விடக்கூடாது, அது அடக்கி வைக்கக்கூடாது. பல சங்கீதங்களை நாம் வாசித்தோம் என்றால் several psalms are psalms of lament, புலம்பலின் சங்கீதங்களாக இருக்கிறது. துதிக்கிறது நேரம் இருக்கும், புலம்புறதுக்கு நேரம் இருக்கும்.
புலம்பும் போது உண்மைத்துவமாக புலம்ப வேண்டும். when we cry, அழுகை வரும்போது உண்மையாக அழுக வேண்டும். சோகமா இருக்கும் போது உண்மையாக சோகமா இருக்கணும். துக்கிக்கும் போது உண்மையாக துக்கிக்க கொள்ள வேண்டும். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்பிக்கையற்றவர்களாக நம்ம துக்கிக்கவில்லை, நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம துக்கிக்கிறோம். ஹalleluya. We lament the fallenness of the world, our own sinful condition, the things that we have lost in our life, but we lament with hope. நாம் தரையிலே விழுவதற்கு ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் பாக்கியவான். கர்த்தர் நம்மளை அப்படியாக திக்கற்றவர்களாக நம்மளை விட மாட்டார். It's been 2 weeks since my beloved loving mother passed away. என்னுடைய தாய் இறந்து 2 வாரங்களாகி விட்டது. சபை உங்களுடைய ஆதரவுகளை காண்பித்ததுக்காக மறுபடியும் நன்றி. அந்த காலகட்டம் மிகவும் கடுமையான காலகட்டமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். என்னுடைய தகப்பனார் 1997 ஆண்டு 1997 அக்டோபர் மாதத்திலே திடீரென்று அவர் மரித்து விட்டார். அப்போது எனக்கு வயசு 23, not yet married. I was going to be married in 1.5 years time. But it was a shocker. It was a painful moment. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் என்னுடைய தாயை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி for 23 years she lived without her husband. கணவர் இல்லாமல் தனியாக நம்மை நடத்தி எல்லாருக்கும் திருமணமாகி பேரப்பிள்ளைகளை பார்த்து after 23 years my mom was taken to the Lord. In between 2011 என்னுடைய மனைவியினுடைய தாயார் என்னுடைய அத்தை அவர்களும் திடீர் மரணம். ஸோ என்னுடைய தகப்பனார், என்னுடைய மாமியார், அத்தை, இப்போது என்னுடைய தாய் திடீர் மரணம். 3 பேரும் திடீர் மரணம். இட்ஸ் அன்பேரபிள். அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது. ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் பரலோகத்துல அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய துக்கம், பாடுகள், உலகத்தினுடைய பலவீனம், வியாதிகள் இல்லாமல் பரலோகத்தில் நித்திரையை அடைத்துக் கொண்டார்கள். அந்த நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம். Praise God. But humanly we are lamenting. Humanly lament. திடீரென்று வீட்டில் இருக்கும்போது திடீரென்று சில நினைவுகள் வரும்போது கண்ணீர் தான் வருது, வேற ஒன்றும் செய்ய முடியல. கண்ணீர் தான் வருது. விசுவாசம் இருந்தாலும் கண்ணீர் அதிகமா வருது. ஆனா இந்த வசனம் நமக்கு பலம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். We know God is the one who strengthens us. அவர் நம்மளை பலப்படுத்துவார், விடமாட்டார். நாமும் அவரை பற்றி கொண்டோம் என்றால் இப்படி போன்ற அழுகையின் பள்ளத்தாக்கில நம்ம போகும்போது, கண்ணீர் பள்ளத்தாக்கில நம்ம போகும்போது மடிந்து விடமாட்டோம். தாங்கிக் கொள்ளுவார். நாமும் அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கடந்து செல்வோம். தொடர்ந்து பார்க்கும்போது சங்கீதம் 30:6-7, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டே போதோ நான் கலங்கினவனானேன். David experienced what life would be like without God on his side, with God on his side, and when God would not be on his side. தாவீது வாழ்க்கையின் அனுபவங்களிலே தாவீது தேவன் அவரோடு இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் தேவனோடு இல்லாதபடி இருக்கும்போது தேவன் அமைதலாக இருக்கிறார். திரும்ப ஒரு தூரத்தில் இருக்கிறது போல அப்படி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் அறிந்து கொண்டார். கர்த்தர் அவரோடு இருக்கும்போது அவருடைய அஸ்திபாரம் அசைக்கப்படவில்லை, மழை போல உறுதியாய் இருந்தது என்று தாவீது இங்கு சொல்லுகிறார். That's what David says here. When I felt secure, I said, I will never be shaken. Oh Lord, when you favored me, you made my mountain stand firm. நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அவருடைய தயவின்
கரங்களுக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய பிரசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. நாம் அவரை விட்டு விலகினோம் என்றால், அவர் தூரத்திலே இருந்து நம்மளை பார்க்கும்போது அதனுடைய விளைவுகள் இன்னும் கொடுமையா இருக்கும். இந்த 2 காரியங்களையும் தாவீது அறிந்து கொண்டார். எது நல்லதுன்னு தெரிந்து கொண்டார்? தேவனோடு இருக்கும்போது, தேவனுடைய தயவை அறிந்து கொண்டு, தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கும்போது வருகிற அந்த அஸ்திபாரம், அந்த உறுதியை அவர் தெரிந்து கொண்டு பற்றி கொண்டு அதிலே அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதுவே அவருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. சொல்றார் பாருங்க 8-9 வசனம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். He never stopped seeking God and longing for him. தாவீது என்ன தெரியுமா உறுதியா இருந்தாரு? சாக்கடையில் இருக்கக்கூடியது அவருடைய வாழ்க்கை அல்ல, குழியில் இருக்கக்கூடியது அவருடைய வாழ்க்கையில் அல்ல, உளையான சேற்றில் இருப்பது அவருடைய வாழ்க்கையை இல்லை என்று அவர் அறிந்து கொண்டார். He knew the power of the pit, how the pit can pull him away from God. ஆண்டவர்கிட்ட அவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உதவி கேட்கிறார், கெஞ்சுகிறார். Lord, save me, Lord, காப்பாற்றிக் கொள்ளுங்க, நான் தவறி போகாதபடி காத்துக் கொள்ளுங்க என்று தாவீது ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. And David doesn't want to be in the pit, because in the pit, how are you going to praise God? How are you going to be faithful to God? You need to come out of the pit. அந்த கல்லறையிலே, அந்த குழியிலே இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இல்லை என்று தாவீது அறிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில வாழ்க்கையில தவறி விழுந்து விடுகிறோம், குழியில விழுந்துறோம், குகைக்குள்ள விழுந்து விடுகிறோம், தடுக்கி வாழ்க்கையை திசை மாறி போக வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் அங்கேயே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கேயே இருக்கக்கூடாது. அங்கிருந்து கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி கதற வேண்டும். தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தா தெரியுமா? அந்த குழியில நான் விழமாட்டேன், அந்த குழியில மறுபடியும் நான் விழமாட்டேன், அந்த குழி எனக்கு தோல்வியை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியது தாவீது தேவனை நோக்கி பார்த்தார். We are not people of the dying grave, we are people of the living grace. Hallelujah. We are not people of the dying grave, we are the people of the living grace. இனி அந்த கல்லறையிலே தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஈஸ்டர் என்ன காண்பிக்கிறது? கல்லறை காலி. The grave should not hold us, defeat should not hold us, loss should not hold us, COVID should not hold us, coronavirus should not hold us, disappointment should not hold us. These are like grave. இவைகள் குழி போல, கல்லறை போல இருக்கின்றன. அவைகளிலிருந்து நாம் வெளிவந்தால் தான் தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபிக்க முடியும், தேவனை போற்றி பாட வேண்டும், அவருடைய உண்மைத்துவத்தை குறித்து நாம் பிரபலமாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, தாவீது அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவராக இருந்தார். David was very convinced and certain and convicted to declare the praises of God. Hallelujah. Praise the Lord. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், what gain is there in my destruction, in my going down into the pit? Will the dust praise you? Will it proclaim your faithfulness? Friends, we must come out of the dust, the pit, the hole, the bottom. Come out of it and praise God. Worship Him, lift Him, exalt Him. கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், புலம்பல் இருந்தாலும், அழுகை இருந்தாலும் அவரை போற்றி பாடுவதற்கு தாவீது ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். தொடர்ந்து கடைசியாக வசனம் 11-12 பார்க்கும்போது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி இன்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். Wonderful words, underline it.
You turn my wailing into dancing. You remove my sackcloth and clothe me with you, that my heart may sing to you and not be silent. O Lord my God, I will give thanks forever. Hallelujah. எவ்வளவு பாசிட்டிவா அந்த சங்கீதத்தை முடிக்கிறார் பார்த்தீங்களா? Positiveness in life. David was clear whom his God was and whom he trusted. தன்னுடைய தேவன் யார் என்று தாவீது முழுமையாக அறிந்து கொண்டு முழுமையாக தன்னுடைய ஜீவனை அவருக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய பார்வையிலே அவருடைய ஸ்தானம் எங்கு இருக்கிறது என்று, அவருடைய பொசிஷன் எங்கு இருக்கிறது என்று தாவீது நன்கு அறிந்து கொண்டார். சில நேரங்களில் அவருடைய பொசிஷனை அவர் இழந்து விட்டார், திசை மாறி போனார். ஆனால் மறுபடியும் அந்த குழியிலே இருக்காதபடி, அந்த தூசியிலே இல்லாதபடி, அந்த புழுதியிலே இல்லாதபடி அவர் ஹalleluya எழும்பினார். ஆண்டவர் நம்முடைய பிரேத சீலைகள் எல்லாம் எடுத்து விட ஆசைப்படுகிறார். The sackcloth has to be removed. But notice this. He says, அவர் என்ன சொல்கிறார்? You turn my wailing into dancing. You remove my sackcloth. Hallelujah. Sharaba Koryanda Rama Konorianda. நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது பிரியமானவர்களே, அவர் செய்வார். தாவீது அதை அறிந்து கொண்டார். முதல் 3 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி. 2ஆம் வசனம், நீர் குணமாக்கினீர். 3ஆம் வசனம், நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி. நீர், ஹalleluya, அவர். It is the Lord. Hallelujah, my friends, my brothers. It is the Lord. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கரங்களிலே இல்லை. சிலர் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நான் இதை சம்பாதிக்க போகிறேன், நாளைக்கு நான் அதை சாதிக்க போகிறேன். நல்லதுதான், திட்டம் பண்ணுவது நல்லது, யோசித்து நீண்ட நாட்களுக்கு வருடங்களுக்கு செயல்படுவது நல்லது. ஆனால் இன்றைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. The economy has dropped. The shares have fallen. Governments are crippled. Everyone have been hit very hard by the current situation. நம்ம நம்பிக்கை நம்ம மேலே வைக்க கூடாது. தாவீது தன்னுடைய நம்பிக்கை யார் மேல வைத்தார் தெரியுமா? தன் மேலே வைக்கவில்லை. வைத்த காலங்கள் இருந்தன, ஆனால் தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் தன்னை விடுவித்த, தன்னை ரட்சித்த, தன்னை குணமாக்கின, உளையான சேற்றிலிருந்து இது தூக்கிவிட்ட தன்னுடைய தேவன் மேலே அவர் முழு நம்பிக்கை வைத்தார். ஹalleluya. Oh riyandaraba shekeriyanda. Do not put your trust in anything or anyone, not even yourself. Some trust in horses, some trust in chariots, but we will trust in the name of our Lord our God. சில ரதங்களை குறித்து, குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நாமோ நம்முடைய கர்த்தராகிய தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். Praise the Lord, brothers and sisters. As I stand here giving the word of God, do I not have trouble? Do I not have pain and sorrow? Of course I do. But how do I stand here and bring the word of God? Not that I have done everything well, I'm being perfected, but that I have known my God and He will never let me go. And I will hold on to Him. In my up moment and my down moment, I will hold on to Him. அவரையே நான் பற்றிக் கொள்வேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ளே வைத்தபடினாலே, கர்த்தர் என்னுடைய முன்பதாகவே நான் வைத்தபடினாலே, அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 16:8 சொல்கிறார். I have set the Lord always before me, and because He is at my right hand, I will never be shaken. Oh, Rianda Rama Sekoboro Rianda, let faith and hope increase in our lives, my dear brothers and sisters. And so, what should be our response? நம்முடைய மறுஉத்தரவு என்ன தெரியுமா? ஓ கர்த்தாவே, நீர் மாத்திரம் என்று நம்ம சொல்லணும். ஓ Lord, only you, oh Lord, என்று நம்ம சொல்லணும். Nobody else, nothing else, no situation. Only you, Lord, என்று நம்ம சொல்லணும். Hallelujah, Jesus. Hallelujah.
only you, O Lord. நீர் மாத்திரம், ஓ கர்த்தாவே, நீர் மாத்திரம் என்று நம்ம சொல்லணும். நம்மளுக்கு வேற நம்பிக்கை இடம் இல்லை, வேற புகலிடம் நமக்கு கிடைக்காது அன்பானவர்களே. Hallelujah, Jesus. Oh, riandara baba bara. Oh, worship the Lord. Devan நல்லவர். Hallelujah, Jesus. நன்றி ராஜா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, எங்கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எலுவா எலோஹே, யெகோவா எலோஹே, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் நன்றி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, என் அன்பு நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணை இல்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. நல்ல ஆண்டவரே, ஓ நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஓ ரியாந்தாரா பாஷிகா மனோ ரியாந்தே,
இம்மட்டும் காத்த எபனேசரே, எங்களை காத்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி செல்லுமாறு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I just want to pray. Lord, bless every brother and every sister who has heard this word, oh God. Oh, hallelujah. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் என்று இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஓ கர்த்தாவே, நீர் மாத்திரம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். Only you, oh Lord. Not our job, not our ministry, not the church, not our family, not our savings, not our shares, not our governments. Oh Lord, nothing in all creation, Lord. நீர் மாத்திரம் என்று நாங்கள் சொல்லத்தக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஓ இயேசுவே, ஓ ராஜரே, பரிசுத்தரே, ஹalleluya. தகப்பனே, நீர் மாத்திரம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஓ கர்த்தாவே, நீர் மாத்திரம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். Oh Lord, you, oh Lord, only you, oh Lord. Father, I pray for a sense of your presence in every family right now. Especially I pray for the mothers in our churches. நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய எல்லா தாயார் மார்களுக்காக நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அன்பான தாயார் மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I just want to pray a blessing upon every mother-in-law, every grandmother, every spiritual mother in the name of Jesus. Father, I thank you, Lord, for their sacrifices. I pray that you make them strong in you. In the Mother's Day, அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். And those who have lost our dear mothers, Lord, including me, oh God. Oh, I thank you, God. I thank you that you are our father and our mother. நீர் எங்களுடைய தாய், எங்களுடைய தகப்பனராய் இருக்கிறதுக்காக. For anyone who's facing loss in their life, Lord, whether the loss of a parent or loss of a job or loss of joy or loss of peace or loss of privacy, and I just pray for the presence of the Lord to fill our hearts right now. Bless your children, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிங்களே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. Amen, amen, amen. Brothers and sisters, I just want to bless you in the name of the Lord. I just pray that you continue to hold on to your Lord. Nobody else will stand beside you. Oh Lord, only you என்று நீங்க சொல்லணும். ஓ கர்த்தாவே, நீர் மாத்திரம் என்று நீங்க சொல்லுமாறு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Please follow the Lord with all your heart. Keep your quiet time. Church, நம்ம Proverbs வாசித்து கொண்டு இருக்கிறோம். I've given you all the guide. கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. May you have a fantastic week. Praying for all of you, me and my family, remembering you. We miss you all. சபை கூடி வருகிறது எவ்வளவு முக்கியம்னு நம்மளுக்கு தெரியுது. I pray you will be blessed. Encourage each other. Make someone smile. Make a beautiful week. What God has given us. கடைசி மூச்சு வரைக்கும் உண்மைத்துவமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We are blessed by the Lord. After this sermon video, we continue to give to the Lord. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுப்போம். Facilities இருக்கு கொடுக்கிறதுக்கு, pay now, check, whatever means, gift to the Lord. தசம பாகம் காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.